இது தண்ணி இல்லாத காடா. அந்த எலிய நான் யமலோகத்துக்கே அனுப்ப போறேன். இங்க பார், இத தேங்காய் பிஸ்கட்ல தடவி அந்த எலிக்கு வச்சா 2 மணி நேரத்துல நேர யமலோகத்துக்கே டிக்கெட் வாங்கிடும். நீ கிளம்பு மரியாதையா. ஷில்பா மேடம், நான் 5 வருஷமா இதே வீட்ல தான் இருக்கேன். என்ன வெளில போக சொன்னீங்கன்னா நான் எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் முடியாது. நான் ஆனதை பார்த்துக்கோப்போ. டேய் பூனா மர. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, இந்த ஊர் என்ன சொந்த வீடு என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் இன்னையோட அந்த எலி காலி. என்ன எலிய பிடிக்கணும் பால் வச்சா நம்மளே எடுத்து பேசிட்டு இந்த பூனை இன்னைக்கு இதுக்கும் பால் ஊத்திர வேண்டியதான். ஷில்பா நம்மள என்னதான் திட்டினாலும் பாஸ்மா நமக்கு பால் வச்சுட்டு போயிருக்கா. எங்க இருந்தாலும் வாழ்க வாழ்க மியாவ். ரோகி, எதுக்கு நீ எனக்கு வச்ச பால் தட்டி விட்டா? அது 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 அதுல விஷம் வந்து கலந்துருக்கு. கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு. ஒருவேளை பிஸ்கட் பிடுங்கி தின்றுவானோ. கை கெட்டனது வாய் கெட்டாம போச்சே. வாய் கெட்டி இருந்தா இன்னாரம் நீ யமலோகத்துக்கு போயிருப்ப. என்ன சொன்ன? உண்மையா சொன்ன. நீ சாப்பிட போன பிஸ்கட் தேங்காய் பிஸ்கட் இல்ல, பின்ன பிரிட்டானியா டாகோ கிரீம்ஸா? ஐயோ, அது விஷமா இருந்து தடவின பிஸ்கட். இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இளிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.